ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின், இத்தனை வயசில் நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைத்த எத்தனை பேரை நாம் தொலைத்திருக்கிறோம். தாத்தா பாட்டியை விசேஷமாக சொல்லலாம். நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பரவசம், நம்ம தூக்கி கொஞ்சி நம்மளை அப்படி இருந்த நம்மோடு கூட இருந்த அப்படிப்பட்ட தாத்தாமார் பாட்டிமார் நம்மோடு இல்லை. ஒருவேளை நம்மை பெற்று வளர்த்த எல்லாம் பார்த்து 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 செய்த பெற்றோர் ஒருவேளை நம்மை விட்டு போயிருந்திருக்கலாம். நம்முடைய சகோதர சகோதரிகள் அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம், இல்லை என்னதான் இருந்தாலும் ஷேர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அப்படி இருந்த சகோதர சகோதரிகள் ஒருவேளை உலகத்தை விட்டு போயிருக்கலாம், இல்லாட்டா தூரமாக போயிருந்திருக்கலாம், இல்லை உலகத்திலேயே இருந்தாலும் இன்னைக்கு நீ இருக்கியான்னு கூட கேட்காதவர்களையா இருந்திருக்கலாம். அது மாதிரி நம்ம கூடவே இருப்பார்கள் என்று நினைத்த வாழ்க்கை துணை அவர்கள் நம்மோடு கூட தேவனுக்கு முன்பாக சபையாருக்கு முன்பாக உன்னை மரணமே தவிர உன்னை பிரிக்கவே மாட்டேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொன்ன தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்தவர்கள் நம்மை விட்டு ஓடி போயிருக்கலாம், துரோகம் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லை உலகத்தை விட்டு அவங்க கடந்து போயிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் அதாவது மரணம் இந்த மாதிரி நபர்களை நம்ம விட்டு பிரித்திருக்கலாம், இல்லை துரோகம் பண்ணி அவங்க நம்மளை விட்டு போயிருந்திருக்கலாம், இல்லை சூழ்நிலைகள் காரணமாக ஏதோ நடந்திருக்கலாம். ஆனால் நம்ம கூடவே இருப்பேன்னு சொல்லி எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க, உன் கூடவே இருப்பேன். போன அன்னைக்கு கூட பிரதர் சொன்னாங்க, யாரும் நம்பிடாதீங்க, உனக்காக நான் உயிரே, நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் சாகவே மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா. நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நம்ம ஊரில் தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம சாப்பிட்டோமான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. உலகத்தின் மனிதர் அப்படிதான் இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த நாளிலே கடந்த 5ஆம் தேதி கூட நமக்கு அருமையான பால்மண்டியுடைய கணவர் மலையப்பன் பிரதர், அவர் கட்டாயம் என்னால் நல்ல கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், அவர் தேவனுடைய சமூகத்தில் அவர் போய் சேர்ந்தார். ஏன்னா நிறைய மாதங்களாக அவர் கர்த்தரை தான் பிடித்திருந்தார். நாம் உறுதியாக அவருக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். அன்றைக்கு அவர் மரணிக்கிற அன்றைக்கு காலையிலையும் போய் அவருடைய கையை பிடித்து ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய சித்தம், நம்ம அவ்வளோதான், நம்ம இந்த பூமியில கேட்க முடியும், காலங்களையும் நாட்களையும் நியமித்திருக்கிறவர் கர்த்தர். ஸோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆற்றி தேற்றும்படிக்கு தயவாய் ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்திற்காக ஜெபியுங்க. சபை, இந்த சபை நற்கிரியைகள் செய்கிற சபையாய் அவர்களுக்கு என்னெல்லாம் நம்மளால உதவ முடியுமோ அதை சபையாய் சேர்ந்து பகிர்ந்து நம்ம செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஸோ மனிதன் மாறக்கூடியவன், இந்த உலகம் எல்லாமே மாறக்கூடியது, மனிதனுடைய வாழ்நாளும் குறுகினவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. அவர் மாறவும் மாட்டாரு, அவருடைய ஆண்டுகள் அதுக்கு ஒரு எண்டு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பாக முடிய நடத்துகிற ஒரே தேவன். நம்மை முடிய இந்த பூமியில கையை பிடிச்சிட்டா இந்த பூமியில மாத்திரம் இல்ல, நித்தியம் வரைக்கும் அவரோடு கூட வந்து அவரோடு நித்தியமா இருக்க செய்கிற ஒரே தேவன் என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம் அருமையானவர்களே. ஸோ மனிதன் மடிந்து போகக்கூடியவன், அவன் மாறக்கூடியவன். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியும் மாறக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அதே எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ என்ன பண்ணுவீர், நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ மனிதனும் மாறிடுவான், அழிஞ்சிடுவான், மறந்துடுவான். ஆனால் தேவன் உலகத்தில் நம்ம பார்க்கிற எல்லாமே மாறக்கூடியது. ஸோ தேவன் மாத்திரமே மாறாதவர், நிலைத்திருக்கிறவர், அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 24:35 இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனம். தேவன் மாத்திரம் நிலைத்திருக்கிறவர் அல்ல, அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையே தேவன் இல்லை, அவர் வார்த்தையானவர் இல்லை. அதுல வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் நம்ம வாரம் வாரம் வந்து என்ன செய்யறோம், அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு போறோம். இது மற்றவங்களுக்கெல்லாம் பைத்தியமா தோணும், என்னமோ போய் பிரசங்கம் கேட்ட உடனே இவங்கெல்லாம் பிழைச்சிருவாங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உண்மையாவே கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் நம்மை நிலைத்து நிற்க பண்ணக்கூடியது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள்ல பார்க்கிறோம். மாம்சமெல்லாம் புல்லை போல
புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூ உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமும் என்ன செய்யுமா என்றென்றேக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, உண்மையாவே மனுஷனுடைய வாழ்க்கை வெறுமனே புல்ல மாதிரி தான். அது எப்போ ஒரு புகையை போல அது என்ன செய்கிறோம், கடந்து போயிரும். ஸோ ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அவரும் நிலைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையும் என்ன செய்கிறது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நேரம் வந்திருப்போம். என்ன பண்ண முடியாது, இந்த பூமியில் எதையுமே நம்ப முடியாதுப்பா, யாரையுமே நம்ப முடியாது அப்படின்லாம் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மளே என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. இந்த ஒரு சகோதரி சாட்சி சொன்னவங்க கூட இந்த வசனத்தை கோட் பண்ணாங்க. 2 கொரிந்தியர் 1:8-9 வசனங்களிலே பவுல் அத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் அவர் அப்படி வராரு. அந்த நம்பிக்கையெல்லாம் அற்று போச்சு. ஆனால் 9 வசனங்களை பாருங்களேன், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், என் மேலே இன்னைக்கு எத்தனை பேர் நான் இதை செஞ்சிருவேன், இந்த வருஷத்தில் நான் அதை முடிச்சிருவேன், இன்னும் 10 வருஷத்தில் நான் அப்படி ஆயிடுவேன், சொல்லலாம் சொல்கிறது தப்புன்னு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, நாளைக்கு நான் அங்கே போவேன், நான் இதை பண்ணிடுவேன்னு சொல்லாத. ஆண்டவர் எனக்கு தேவனுக்கு சித்தமாக இருந்தால், தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருந்தா நான் என்னென்னதை செய்வேன்னு சொல்லுன்னு சொல்லி யாக்கோபு நிருபக்காரன் எழுதுகிறார். ஸோ இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 1:9 பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். ஸோ இங்கே தயவு செய்து எல்லாருமே, நான் எப்போவுமே இங்கே நம்ம சர்ச்சில் ஸ்லோவாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றது, எப்போ சொல்றது என்னன்னா, இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு இந்த டைம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ என்ன செய்ய முடியுமோன்னு என்ன செய்து வேகமாக செய்து முடி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது உண்டு. எங்களுடைய மாமா அத்தை இங்கே அந்த மிஷினரிஸ் வந்திருந்தாங்க, சகாயம் பேரட், அவங்களுக்கு எல்லாம் 70+ அவங்க 2 பேருமே. இன்றைக்கு வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ மொரீஷியஸில் அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க அன்னைக்கு கூட ரீசெண்டாக சொல்கிறாங்க, ஒரு ஊழியக்காரர் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கொடுத்து பேசும்போது சொல்கிறாங்க, நம்மெல்லாம் ஐயோ இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல, அதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடணுமேன்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த பிள்ளைங்க இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, கர்த்தருடைய ஊழியம் செய்கிறோம் சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் அதுலேயும் இப்போ கடந்த 2 நாட்களாக நிறைய விஸ்தாரமான பைபிள் தாட்ஸ் என்னுடைய இருதயத்தில் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ ஆண்டவரே இவ்வளோ இருக்கே. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், அதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் எப்படி நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு நான் அதெல்லாம் கற்றுக்கொள்கிறேன், எப்போ நான் இதெல்லாம் சொல்ல போகிறேன். முக்கியமாக நான் என் பிள்ளைங்களை ரொம்ப யோசிப்பேன். இங்கே நீங்களாம் உண்மையாக சொல்கிறேன், அந்த விஷயத்தில் பாக்கியசாலிகள்னு தான் சொல்லுவேன். அவங்க தூரமாக இருக்கிறாங்க, நம்ம போடுறோம், அவங்க அதை பார்க்குறாங்களா கேட்குறாங்களான்லாம் தெரியாது. ஆனால் அதை குறித்து நான் உண்மையாக சொல்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு நான் சொத்து சேர்க்கிறேனோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், இருதயத்தின் ஆழத்துலேருந்து சொல்கிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தின் பணம் எல்லாம் உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய காரியங்கள். நித்தியமாய் நம்முடைய காலங்களுக்கு பிறகு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை தான். அருமையானவர்களே, ஸோ நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்பக்கூடிய தேவன் மேலே விசுவாசமாக இருந்தோன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஸோ அது இருக்கட்டும். சரி, நம்ம மரித்தோரை எழுப்பக்கூடிய தேவன் எத்தனையோ மரித்தோரை வியாதியில் சுகமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார். அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், அப்போ மரணம் வராதா? அப்போ ஏன் மறித்து போகிறாங்க? இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ ஜெபம் பண்ணுறோம், அதுதான் நான் எப்போவுமே இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ மலையப்பென்பதற்காக நம்ம எல்லாரும் தான் சர்ச்சாக ஜெபம் பண்ணோம். ஸோ இனிமேல் ஐயோ இதெல்லாம் ஜெபத்தை ஆண்டவர் அதுலேயும் நான் உண்மையாக சொல்கிறேன், அவருக்காக ரொம்ப வைராக்கியமாக. ஏன்னா ஏற்கனவே ஒரு முத்துக்குமாரை இதே ஒரு கிட்னிக்காக நம்ம தொலைச்சோம். அதே ஆண்டவரே, அது எங்கள் சர்ச்சில் நடக்கவே கூடாது ஆண்டவரே, நான் விடவே மாட்டேன்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்தோம், ஜெபம் பண்ணோம். ஆனால் அன்னைக்கு காலையில், அந்த 5ஆம் தேதி காலையில் விசேஷமாய் அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். அது வரைக்கும், அந்த ஜெபிக்கிற வரைக்கும் என் இருதயத்தில் ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு போராட்டம், ஏதாவது ஆயிடுமோ ஆண்டவரே, ஐயோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க போய் வியாதிஸ்தர் மேலே கைகளை வைங்க சொஸ்தமாவாங்க. ஸோ நான் இன்னைக்கு போகிறேன், வைக்கிறேன். சொஸ்தமாக்குறது என்னுடைய கடமை இல்லை. ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு பெரிய சமாதானம். அன்னைக்கு சாயங்காலம் அவர் மரித்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் அவரை தொட்டு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு நல்ல கான்சியஸில் இருந்தார். ஸோ உண்மையாக சொல்கிறேன்,
நம்ம போனது, நம்ம நின்னது, கர்த்தருடைய சமூகம் எல்லாம் அவரும் உணர்ந்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கட்டாயம் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் போயிருந்திருப்பாரு. அன்னைக்கு ஒருவேளை நான் கர்த்தருடைய சத்தத்தை கேளாமல் நான் அங்கே போய் நான் ஜோம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்கே ஊழியத்தில் நிற்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. சரியா? ஸோ தயவாய் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான், அவருடைய சமூகம் மட்டும்தான். அதாவது நான் சொல்கிறேன், அந்த வேதம் சொல்லுகிறதுல புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம். இந்த உலகம் புரியாத, யாருக்கும் என்ன செய்யாது, புரியாது. எப்படிடா நம்ம தான் என்ன செய்கிறோம், கிறிஸ்தவங்க தான் சாவு வீட்லேயுமே என்ன செய்கிறோம், நல்லா கை கொட்டி பாட்டு பாடி பரலோகமே என் சொந்தமே, சந்தோஷம், நான் இன்ப காணானில் இருப்பேன் அப்படின்லாம் நம்மளால் மட்டும்தான் பாட முடியும். ஸோ ஜெபித்த உடனே மரணம் வராதா அப்படின்னு பார்த்தானா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த பொழுது மத்தேயு 27 அதிகாரம் 42, 43 வசனங்களிலே அங்கே சொல்கிறாங்க, இவன் மற்றவங்களெல்லாம் ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள அவனுக்கு திராணி இல்லை. முடிஞ்சா அவன் என்ன செய்யட்டும், அந்த சிலுவையிலேருந்து அவன் தான் பேசுகிறாங்க, முடிஞ்சா அவன் இறங்கி வரட்டும், தேவனுடைய குமாரன்னு சொன்னானே, தேவன் இவன் மேல், இவரை மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் இல்லை, அவருடைய தேவனையும் இழுக்கிறாங்க, தேவன் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இவனை ரட்சிக்கட்டும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ ஜீசஸுக்கே அங்க ஒரு மரணத்தின் வழியாய் தான் அவர் மகிமைப்பட வேண்டியதாய் இருந்தது. அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபத்திற்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு உடனே நான் ஆண்டவரையும் விட்டு, வேதத்தையும் விட்டு, சர்ச்சையும் விட்டு நான் போவேன் என்றால் அது நம்ம தான் ஆண்டவர் ஒரு நாளும், அதான் சொல்கிறேன், எப்போவுமே சொல்வேன், அவரை போல ஜென்டிலான ஒரு ஆண்டவர் இல்லவே இல்லை. நம்ம கூட நம்முடைய பிள்ளைங்களை கூட செய்யாத, இதை செய்ய, அப்படி இப்படி நீ வான்னு சொல்லி நம்ம பிடிச்சி இழுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு போதும் அவர் செய்கிறதே இல்லை. அருமையானவர்களே, அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பேர் அவருடைய ஃபாலோவர்ஸ் யோவான் 6 அதிகாரத்தில் போயிட்டாங்க. ஆனால் யாரையும் அவர் போய் என்ன செய்யல, திருப்பி வான்னு இழுக்கல. கூட இருந்தவங்களையும் கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களான் தான் என்ன செய்தார், கேட்டார். நம்ம பவுலை குறித்து 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 9 வசனங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். அவருடைய மாம்சத்துல அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு முள் இருக்கு. அவர் அதற்காக என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. 3 தடவை என்ன செய்யறாரு, அவரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த முள் என்னுடைய மாம்சத்துல இருந்து நீங்கி விட உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரே 3 தடவை. ஒருத்தர் எவ்வளோ சின்சியரா, நம்ம யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சின்சியரா நம்ம ப்ரே பண்றோம். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். சரியா? அதாவது முந்தின வசனத்துல சொல்றாரு 3 தடவை ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய ஆன்சர் என்ன, அது இருக்கட்டும்பா, என் கிருபை உனக்கு போதும் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, என்னுடைய பலவீனங்களிலே நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். அப்படிதானே அவர் சொல்றாரு. அவர் என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எவ்வளவு ஒரு பெரிய ஷிஃப்ட் ஒரு வசனத்துல, யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரே வசனத்துல என் கிருபை போதும்னு ஆண்டவர். சோ தேவன் இடத்துல இங்க எத்தனை பேரு ஆண்டவர் இடத்துல இருந்து நோன ஒரு ஆன்சர் வந்தா அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்துல கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க முடியும். நான் கேட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு கேட்கல, ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொன்னோன்னா நம்ம நிலைத்து நிற்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். அருமையானவர்களே, ஒன்னே ஒன்று அதுதான் சொல்றேன். இந்த மலையப்பன் பிரதரோட விஷயத்துல இருந்து பாருங்க, ஆத்துமா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் உண்மையாவே சொல்றேன், நான் அதுதான் சொல்றேன். அந்த வேர்டு ரைட்டான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உண்மையா சொல்றேன், கர்த்தருக்குள் இருந்து தங்களுடைய ஓட்டத்தை ஓடின அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் பாக்கியவான்கள் இல்ல, ஓட்டத்தை முடித்தவர்கள் பாக்கியவான்கள். உண்மையா சொல்றேன், கர்த்தருக்குள் அவங்க ஓட்டத்தை முடித்தார்கள் என்று கேள்விப்படும் பொழுது அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பொறாமையை உண்டு பண்ணுகிறது. சாமி முடிச்சிட்டாங்க ஆண்டவரே, முடிச்சிட்டாங்க ஆண்டவரே, உங்களுக்குள்ள முடிச்சிட்டாங்க ஆண்டவரே, நானும் முடிச்சிட்டேன், எனக்கு உதவி செஞ்சிருங்க. அது மட்டும் நான் உண்மையா சொல்றேன். இந்த உலகத்துல 70 வருஷம், மிஞ்சி போனா 80 வருஷம், அதுக்கு மேல போனஸா நம்ம போனா ஒரு 100 வருஷம் இருந்துருவோமா? ஆனா முடிவு வரைக்கும் நித்தியமாய் நம்ம இருக்க போகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு இந்த பூமியில ஆண்டவர் நம்ம வைத்து என்ன செய்றாரு, ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, சோ பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். உங்களுள் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய
நடத்தி வருவார். முடிய நடத்துவார். எப்போ நடத்துவார்? அவர் தொடங்கி இருந்தா அவர் நடத்துவார். அருமையானவர்களே, நம்ம நிறைய நேரங்கள்ல அவர் தொடங்காத நிறைய காரியங்களை, அவருடைய சித்தமான தெரியாத அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்? எடுத்து செய்துடுறோம். அது பாதியில என்ன செய்துருது? பிச்சுட்டு போயிருது. அவருக்கு சித்தமான காரியங்கள் அவர் தொடங்கி. அதனால தான் சொல்றேன், இன்றைக்கு வாலிப பிள்ளைங்கள்லாம் இங்க இருக்கிறீங்க, தயவு செய்து இன்னும் நீங்க, நான் அதுதான் எப்பவுமே சொல்வேன், இந்த கல்யாணம் கவுன்சிலிங்லாம் சொல்லுவேன், நாங்கெல்லாம் ஜோம் பண்ணமோ இல்லையோ, இதுதான் எங்க ஹஸ்பண்ட், இதுதான் எங்க ஒய்ஃப்னு ஆயிருச்சு. தேவனுக்கு முன்பாக நான் உண்மையா சொல்றேன், தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்தவான்களுக்கு முன்பாகவும் ஒரு உடன்படிக்கை செய்யறோம் இல்ல, தூதர்களுக்கு முன்பாகவும் பரிசுத்தவான்களுக்கு முன்பாகவும் உடன்படிக்கை செய்துட்டு ஈஸியா போட அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போனா வந்த கல்யாணத்துக்கு வந்த எல்லாரையும் நம்ம முட்டாளாக்குறோம். தேவாதி தேவனையும் நம்ம என்ன செய்யறோம்? பரிகாசம் பண்ணுகிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, சோ இன்னும் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்கன்னா, தயவு செய்து ஆண்டவரே உங்க சித்தம் மட்டும் போதும் ஆண்டவரே, என் விருப்பம் அதுல வேணாம். நான் இன்னைக்கு தயவு செய்து சொல்லிடுங்க, சிலுவையில் அறையுண்டே நான் இல்ல ஆண்டவரே, உங்க விருப்பம் நடக்கட்டும். நீங்க உண்மையா சொல்றேன், இப்ப எங்களை விடலாம் நீங்க பாக்கியவான்கள். தயவு செய்து உங்களுடைய சாய்ஸ் அதுல எல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னும் எதெல்லாம் தொடங்காம இருக்கிறீங்களோ, ஒருவேளை உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய படிப்பா இருக்கலாம், உங்களுடைய ஊழியமா இருக்கலாம், அடுத்து இன்னும் எதெல்லாம், இப்போ இன்னும் வீடு கட்டாதவர்கள், இன்னும் உங்களுடைய வாழ்க்கை குறித்து என்னென்ன காரியங்கள் தொடங்க இருக்கிறீர்களோ, கிறிஸ்துவுக்குள் தொடங்கின காரியத்தை அவர் என்ன செய்வாரு? முடிய நடத்துவார். ரட்சிப்பு நம்ம யாருக்குள்ள தொடங்கி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் தான் தொடங்கி இருக்கிறோம். சோ அந்த ரட்சிப்பை கர்த்தர் கட்டாயம் என்ன செய்வாரு? முடிய நடத்துவார். அவர் நடத்துவார். நம்ம விலகி போகாம இருந்தா சரி, நம்ம அவருடைய கையை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருந்தா போதும். 1 கொரிந்தியர் 1:8 பார்க்கிறோம், முடிவு வரியந்தம் அவர் என்ன செய்வாரா? நம்மை ஸ்திரப்படுத்துவார். முடிவு வரைக்கும் அவர் நம்மள ஸ்ட்ராங்கா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்னு பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1 11-12 பார்க்கிறோம். பவுல் அவருடைய கடைசி லெட்டர் அங்க தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. அங்க யோசிச்சு பாருங்க, பவுல் அவ்வளோ பரிசுத்தமாய் கர்த்தருக்காக எவ்வளோ வைராக்கியமாய் ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளோ ஊழியம் செய்தவர் இப்ப கடைசி நாட்கள்ல எங்க இருக்கிறாரு? அவரு ரோம சிறைச்சாலையில, அங்க ரோமாபுரியில வீட்டு சிறைச்சாலையில இருக்கிறாரு. அவர் தீமோத்தேயுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புரஜாதிகளுக்கு போதகவனாகவும் நியமிக்கப்பட்டேன், அது நிமித்தம் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நான் கர்த்தருடைய சித்தம் செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், அது நிமித்தம் இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். சொல்ல முடியுமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தயவு செய்து இன்னைக்கு சும்மா அப்படியே மேலோட்டமா நீ தேவனை சேவிச்சனா உனக்கு பாடே இல்லை, உனக்கு எல்லாம் அப்படியே வானத்திலேருந்து கொட்டும்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஜீசஸ் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லுகிறார். சோ இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் என்ன செய்வாரா? அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன் என்று சொல்லி அங்க பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். சோ பவுல் சொல்றாரு, நான் பாடுதான் படுறேன், ஆனாலும் கண்டிப்பா நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட்டு போக மாட்டேன். தயவு செய்து கிறிஸ்துவ நிமித்தமாய் படுகிற பாடுகளை வெட்கமாக கருதாதீங்க. அதுதான் நான் எப்பவுமே திருப்பி நம்முடைய சர்ச்சில் நம்ம சொல்ற காரியம். வேர்ல்டோட ஸ்டாண்டர்ட்ஸை தயவு செய்து நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், திருடனவன், கொலை பண்ணவன், கேவலமாக நடந்தவன்லாம் நிமிர்ந்து ஏதோ அவன் பெரிய ஏதோ சாதனை செஞ்சவன் மாதிரி ரோட்டில் போய்கிட்டு இருக்கான். நம்ம என்ன செஞ்சோம் யோசிச்சு பாருங்க. ஊரான உலகம் நம்மளை என்ன செய்யும்? தேவையில்லாமல் அதை நம்மளை நிந்திக்கும், கேவலமாக பேசும். அதை குறித்து நாம் வெட்கப்படவே தேவையில்லை. இது எல்லாத்தையும் குறித்து நம்ம சந்தோஷப்படணும் அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு, ஆனால் நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இல்லை, இந்த பவுல் எப்படிப்பட்டவர்? அவர் இயேசுவை பின்பற்றின கிறிஸ்தவர்களையும் இயேசுவின் போதகத்தையும் குறித்து அவர் பயங்கரமாய் எதிர்த்து நின்றவர். ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? அதற்கு பிறகு ஜீசஸ் அவர் அழைத்த பிறகு சொல்றாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்களே, நம்முடைய பாடுகளுக்கு நடுவில் நம்ம அசைறதற்கு காரணம் இன்னும் அவர் யாருன்னு நமக்கு
தெரியலை. கண்டிப்பாக நமக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஒரு 2 பேதுரு 1:3-4 அவரை அறிகிற அறிவு இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய எல்லாவற்றையும், இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வருகிற ஜீவனுக்கும் வேண்டிய எல்லாத்தையும் என்ன செய்யுமா? நமக்கு தரும். அருமையான தேவனுடைய ஜனமே, தயவு செய்து அந்த அறிவு அதில் எவ்வளவுக்கு எவ்வளோ வளர்றோமோ, பவுலை போல நம்மளால சொல்ல முடியணும். அவர் யாருன்னு எனக்கு தெரியும்ப்பா, நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நான் யாரை சேவிக்கிறேன்னு எனக்கு தெரியும், என்னுடைய தேவன் யார், என்னுடைய தகப்பன் யார். யோசிச்சு பாருங்களேன், அவர் எல்லாமா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தேவன் பயபக்திக்குரியவர் இல்லை, பயபக்திக்குரியவர், மிகுந்த கனத்திற்குரியவர். ஆனால் அவர் நமக்காக அவர் தன்னை தகப்பனாய், தாயாய், சகோதரனாய், சிநேகிதனாய், எல்லாமாய், மணவாளனாய், இல்லை நேசராய், அவருடைய மார்பில் இருக்கக்கூடிய நேசராய், எல்லாமாய் அவர் நமக்கு இருக்கிறார். ஸோ அந்த அவரை நம்ம தேவனாய் கொண்டிருக்க நம்ம உண்மையாய் பாக்கியவான்கள். ஸோ இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை பாடுகள் வந்தாலும் நம்ம தயவு செய்து அவர் யாருன்னு தெரிந்திருந்தோம் என்றால் அசைக்கப்படவே மாட்டோம். 2 கொரிந்தியர் 11 21-28 வரைக்கும் பவுல் 9 விதமான கேட்டகரிஸில் அவர் பட்ட பாடுகளை அவர் சொல்கிறார். அதாவது பலவிதமான பாடுகளை சொல்கிறாரு, அதை கேட்டகரைஸ் பண்ணுறாரு. அதை 9 குரூப்ஸாக அவர் அந்த இடத்துல பிரித்து நம்ம அதை பார்க்கலாம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு என்ன தமிழில் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டில் கட்டாயம் ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பவுலுடைய பிரச்சனைகளை பாருங்களேன், அந்த 8 வசனங்களில் அவருக்கு சரீர பலவீனம் இருந்துச்சு, மனுஷரால் கனவீனம், மனுஷங்க அவரை மதிக்கல, அவரை குறைவா பேசினாங்க, நடத்தினாங்க, அடிச்சாங்க, கல்லெறிஞ்சாங்க, காவல்ல வச்சாங்க, அதாவது சிறைச்சாலையில் வைத்தாங்க, கப்பல் சேதம், இயற்கை கப்பல் சேதம் போன்ற யோசிச்சு பாருங்க. சரி, மனுஷங்க தான் பண்றாங்க பிரயாணத்தில். இன்னைக்கு எத்தனை பேர் ஆக்சிடென்ட் எல்லாம் கிறிஸ்துவ நிமித்தம் நான் படுகிற பாடுன்னு சொல்ல முடியுமா? பவுல் சொல்கிறார், பிரயாணத்தில், கப்பல் பிரயாணத்தில் 3 தடவை அவருக்கு பிரச்சனை வந்து. நம்மனா என்ன சொல்லுவோம்? என்ன பண்ணானோ தெரில, இல்லை ஒன்று அதை சொல்லுவோம், இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? நான் போய் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன், நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், பிசாசு என்ன செஞ்சுட்டான், என்னைய தள்ளி விட்டுட்டான். நான் எப்போவுமே சொல்லுவேன், தயவு செய்து பிசாசு என்னை தள்ளிட்டான், பிசாசு என் குடும்பத்தை தொட்டுட்டான், என் பிள்ளைங்களை அதை பண்ணிட்டான்னு சொல்கிறவங்க இந்த பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு வராதிங்க, தயவு செய்து செய்யாதீங்க. நான் அதுதான் எப்போவுமே கேட்பேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ராஜாவுக்காக நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஒரு ராஜாவுடைய சோல்ஜர், நான் சரியா, அந்த ராஜாவுக்காக நான் நிற்கிறேன்னா அப்போ என்னுடைய உயிர் அந்த ராஜாவுடைய பாதுகாவலில் இருக்குது. அவருக்கு தெரியாமல் எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ எதுவுமே நடக்க முடியாது. என் ராஜா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லி நான் சேவித்து கொண்டிருக்கிறேன், சரியா. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த லூக்கா 10:19 நினைக்கிறேன், நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, பிசாசுகளை துரத்துவீங்க, வியாதிகளை குணமாக்குவீங்க. அதில் தயவு செய்து அந்த கடைசி ஃப்ரேஸை மைண்டில் எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, எதனாலும் பண்ணுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பயமுறுத்துவான், எல்லாம் பண்ணுவான். தாவீது ஆடுகளை அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பு வைக்கிறதற்காக என்ன செஞ்சான், போய் போராடனா உடனே சிங்கமும் கரடியும் என்ன செஞ்சிச்சு, அவன் மேலே தாவதான் செஞ்சிச்சு. நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது பிசாசு நம்ம மேலே குறி வைக்க தான் செய்வான். தாவீது என்ன செஞ்சான், அதோடைய தாடைகளை கிழித்து போட்டான். அந்த அதிகாரத்தை தேவன் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணதுனால எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. ஸோ கப்பல் சேதம் போன்ற பிரச்சனை வந்துச்சு, இயற்கையால் வந்த பாடு. யோசிச்சு பாருங்களேன், இயற்கை, நேச்சர், காடோட கண்ட்ரோலில் இருக்கிற நேச்சர், அந்த வசனங்களை பார்க்குறோம். ஆறுகளால் வந்த மோசம், சமுத்திரத்தினால பிரச்சனை, வனாந்திரத்தினால பிரச்சனை, குளிர்னால வந்த மோசம். யோசிச்சு பாருங்களேன், இயற்கையினால் வந்த பிரச்சனைகள். அடுத்தது சுயஜனம், சொந்தக்காரங்களால் வந்த பிரச்சனை. கள்ள சகோதரர்னா விசுவாசிகள் தான், சர்ச்சுக்குள்ளாரையே விசுவாசிகள் ஒன்று எதையாவது மூட்டி விட்டு சொல்லாததை சொன்னதா சொல்லி தயவு செய்து அதில் எதையுமே காதில் வாங்காதீங்க. எல்லாத்தையும் நிதானித்து நம்ம போகணும். அந்நிய ஜனத்தினால, தேவன் அற்றவர்களால் வர பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்துச்சு. அவருடைய பிரயாசம், வருத்தம், கண் விழிப்பு, அதாவது அவருடைய உழைப்பினால, வேலை பார்க்குற இடத்துலையும் எனக்கு என்ன இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை, அதனால வந்து பிரச்சனை. அடுத்து பார்க்குறோம், பேசிக் நீட்ஸுக்கு அவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பசி, தாகம், நிர்வாணம்.
சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ்ஸுக்கு கூட அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் எதுவுமே அவர் என்ன செய்ய முடியல, அசைக்க முடியல. அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போ நான் தான் கேட்குறேன், ஸோ இப்படி இருக்கிறவங்க உடனே ஆண்டவர் என் கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை அருமையானவர்களே. ஸோ கட்டாயம் அவரிடத்துல பவுல் சொன்னது போல் அவரிடத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார்னு நம்ம சொல்லணும். தாவீது சங்கீதம் 31:17 சொல்றாரு, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம்ம அதை சொல்ல முடியுமா? என்னுடைய காலம், என்னுடைய ஒவ்வொரு நாளும் உங்கள் கையில் இருக்குது. என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் வேலை, என் ஃபினான்ஸு, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே என்ன செய்யுது, என் ஹெல்த் எல்லாமே உங்கள் கையில் இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த ஜீவன் இயேசுவே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு. அதில் அது இங்கிலீஷில் டேக் மை லைஃப் அண்ட் லெட் இட் பீன்னு இருக்குது. அதில் எல்லாமே என்னுடைய எல்லாமே உங்களோட தான்ற, என் ஜீவன், என் காலம், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய எல்லாம், என்னுடைய கை, என் கால், என் குரல் எல்லாமே உம்முடையது. அதில் கடைசியாக இங்கிலீஷில் டேக் மை செல்ஃப் அண்ட் ஐ வில் பி ever only all for thee. அதாவது என்னையே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஆண்டவரே, உமக்காக மட்டுமே நான் வாழ்வேன். எல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, அப்படி கொடுத்தவங்கள, அதுதான் முழுசுமாய் அவர் கையில் இருக்கிறவங்கள அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. டைம் ஆகிறதுனால வேகமாய் போகலாம். யோவான் 10:28 பார்க்குறோம், இயேசு தம்முடைய ஆடுகளை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்வதும் இல்லை. அவர் கையில் இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பா அம்மாவுடைய கையில் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் சும்மா ஒரே ஒரு பெக் அடிச்சுட்டு வர முடியுமா? ஒரே ஒரு சிகரெட் அடிச்சுட்டு வர முடியுமா? ஒரே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு வர முடியுமா? ஒரே ஒரு தப்பு ஏதாவது செஞ்சுட்டு வர முடியுமா? அவர் கையில் இருக்கிறோமா? அவர் கையில் இருந்தால் நம்மளை யாரும் பறிக்க முடியாது. 138 சங்கீதம் 8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக. ஸோ அவருடைய கரத்தின் கிரியையாய் நாம் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அவருடைய கரத்தின் கிரியை. இப்போ அவருடைய எக்ஸாம்பிளுக்கு இப்போ கைலாஷ் வந்து ஒரு பயங்கர ஆர்டிஸ்ட், அவனுடைய கரத்தினால அவன் ஒரு பெயிண்ட் பண்ணி அதை கைலாஷ்னா அவன் சைன் பண்ணுறான். அதில் போய் நான் என்னத்தையும் உன்னை கிறுக்கி வச்சுட்டு இது கைலாஷோட பெயிண்டிங்னு சொன்னால் ஒத்துக்குவானா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவருடைய கிரியைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதில் நம்ம இஷ்டத்துக்கு கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? அவருடைய கிரியையா இருந்தால் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஏசாயா 26:12 பார்க்கிறோம், கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கிரியை தான் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா கிரியையையும், நான் உடனே சிறியதும் பெரிதும், நான் அதை திரும்ப நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு சண்டை போடுறோம்? அந்த கிரியை கூட நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி மத்தியானம் எனக்கு இதுதான் சாப்பாடு, கஞ்சி தான் சாப்பாடு, சரியா? காலையில் ஜெபம் பண்ணுறோமா, ஆண்டவரே இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. அப்போ அன்றைக்கி கஞ்சை கொடுத்தது யார்? ஆண்டவர். அதே பிரியாணி கொடுத்தாலும் அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சந்தோஷமாய் சாப்பிட போகிறோம். ஸோ என்னுடைய கிரியை எல்லாவற்றையும் சொல்கிறேன், எல்லாவற்றையும் நம்முடைய பேச்சு, செய்கை, நம்மளுடைய வீட்டுக்கு வர்றவங்க போகிறவங்க, நமக்கு ஃபோன், இன்னைக்கெல்லாம் யாரும் வரவே வேணாம், ஃபோன் ஒன்று போதும் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாவற்றையும் ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நடத்துகிறவர் நீரே அப்படின்னு தெரிஞ்சா யாராவது தேவையில்லாமல் நம்மளை டென்ஷன் ஆக்குனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? டென்ஷன் ஆக மாட்டோம். அதில் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் சாமி, இந்த கிரியும் நீங்கள் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க, எனக்கு பொறுமையை தாங்க, சமாதானத்தை காத்துக்கொள்ள ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்போம். ஏசாயா 45:11 பார்க்கிறோம், இஸ்ரவேல், இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், அவருடைய கரங்களின் கிரியைகளாக இருந்தோம் என்றால், ஆண்டவர் சொல்றாரு,
நீங்கள் கட்டளை கொடுங்க. ஏசாயா 45:11. ஸோ அவருடைய கரங்களின் கிரியையாய் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ உரிமையாக நம்முடைய அப்பா அம்மாட்ட போய் ஏமா என்னை இப்படி படிக்க வச்சிங்க, ஏமா இதை செஞ்சீங்க, ஏமா அதை செஞ்சீங்கன்னு கேட்க மாட்டோமா? ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அவ்வளோ நல்ல ஒரு அன்பான ஒரு தகப்பனை போல் அவர் சொல்லுகிறார் அருமையானவர்களே. ஸோ அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய கரங்களின் கிரியையாக இருந்தால் கட்டளை கூட கொடுன்னு அவர் சொல்லுகிறார் அருமையானவர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், அவர் முடிய நடத்துவார், நாம் முடிய அவரோடு நடக்கிறோமா? அவ்வளோதான். அவர் நடத்துவார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அவர் இழுத்துட்டு போக மாட்டார், நடத்துவார். நாம் கூட நடக்கிறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். மத்தேயு 10:22 என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நமக்கு பிரச்சனை வரும், பாடு வரும், பகை இருக்கும், கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்தால் நமக்கு ரட்சிப்பு உண்டு, ஜெயம் உண்டு. யோவான் 6:60-68 அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கடினமான உபதேசம் போயிட்டாங்க. அது முதல், அது 66ஆம் வசனத்தில், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகள் நமக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமான விஷயம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நுகத்தை உன் மேலே ஏற்று என்கிட்ட கற்றுக்கோ, நான் எப்படி இதெல்லாம் சகிச்சேன்னு என்கிட்ட கற்றுக்கொள். உண்மையாக சொல்கிறேன், அந்த வாட் வுட் ஜீசஸ் டூ அப்படின்னு ஒரு மூவி இருக்கு, முடிஞ்சால் அதை பாருங்கள். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் இந்த இடத்துல அவர் இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பார், எப்படி பேசியிருப்பார், எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார், அப்படி யோசித்து காரியங்களை நாம் நடக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஜெயமாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் வந்து சிமிர்னா சபைக்கு எழுதுறாரு, நீ படப்போகிற பாட குறித்து நீ கவலையே படாத, இதோ நீங்கள் உங்களை சோதிக்கிறதுக்கு பிசாசு என்ன செஞ்சுருக்கான், உங்களை காவலில் போட போகிறான், 10 நாள் உபத்திரவப்படுவீங்க, ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லி அங்கே ஜீசஸ் வந்து சபைக்கு சொல்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன செய்கிறோம், நான் ஜீசஸை தானே ஃபாலோ பண்ணுறேன், ஏன் பிசாசுக்கு இடம் கொடுத்தாரு? ஆண்டவர் சொல், நீ சோதனையெல்லாம் ஜெயித்தாதான்ப்பா உனக்கு கிரீடம், டெஸ்டெல்லாம் ஜெயித்தாதான் உனக்கு கிரீடம். இல்லை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மகன் எனக்கு பேசினான், வெளியே இருக்கா. அவள் சொன்னால் ஒரு பாஸ்டர் அவளுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டரும் அவங்க சர்ச்சில் இருக்கிற ஊழி விசுவாசிங்கள்லாம் ஃபோன் பண்ணி, அவளுக்கு கல்யாணம் ஆகி சில வருடங்கள் ஆயிடுச்சு, பிள்ளை இல்லை, அதனால் நீ இப்படிலாம் பண்ண, நீ இப்படிலாம் போயிட்ட, அதனால் அவள் நல்லா ஊழியம் செய்கிற பிள்ளை, நல்லா கத்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளை, அதனால தான் உனக்கு இன்னும் குழந்தை இல்லை. அவள் ஒரு 3 நாளாக அழுது புலம்பி, அவளும் ஹஸ்பண்டும் என்ன அது சாபம் இருக்குது, அதனால தான் உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவள் என்கிட்ட சொன்னான். அடுத்த கொஸ்டின் நான் கேட்டேன், ஆபிரகாமுக்கு என்ன சாபம் இருந்துச்சு? நீ கேட்க வேண்டியதானே, ஆபிரகாமுக்கு என்னம்மா சாபம் இருந்துச்சு, எதனாலம்மா ஆபிரகாமுக்கு அத்தனை வருஷம் பிள்ளை இல்லை? கேட்க வேண்டியதானே. தயவு செய்து நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை விட, உங்கள் வீட்டாரை விட, உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய பாஸ்டரை விட உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவர், உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர், உங்களுடைய தலையின் முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாருன்னு நம்ம ஈஸியாக சொல்கிறோம். இங்கிலீஷில் இட் ஹாஸ் பீன் நம்பர்டுன்னு இருக்குது. நம்பர்ட்னா என்ன சொல்கிறேன்னா 1, 2, அதாவது ஹேர் நம்பர் 1, ஹேர் நம்பர் 100. இன்னைக்கு இந்த 100வது முடி விழுது, நாளைக்கு 101வது முடி வருதுன்ற வரைக்கும் ஹி இஸ் ஸோ மச் கன்சர்ன்ட். அவர் சொல்கிறார், உன்னை என் கண்ணன் மணியை போல் நான் என்ன செய்கிறேன், உன்னைய வச்சுருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிள்ளை இல்லை, வீடு இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். தெரியப்படுத்திட்டு சந்தோஷமாக இருங்க. அதுதான் சொல்கிறேன், மனுஷனுடைய வாழ்நாள் ரொம்ப குறுகினது. இன்னைக்கு எனக்கு என்ன, உண்மையாக சொல்கிறேன், எல்லாத்துக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறேன். இந்த பூமியில் எனக்கு போன வாரம் இந்த ஃப்ரைடே எங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் பாஸ்ட் எடுத்தாங்க. அதாவது அற்புதத்தினால நான் தேவனை ஃபாலோ பண்ணுவேன்னா நம்பிக்கையாக இருக்கவே இல்லை. அற்புதங்களை பார்த்து ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணவங்க கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கவே இல்லை. ஸோ இந்த பூமிக்குரியவைகளுக்காக நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளை விட பரிதாபமானவங்க யாரும் இல்லை. இல்லை, இம்மைக்காக நம்ம கர்த்தரை பின்பற்றினோமா நம்ம பரிதாபப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கடைசியாக ஒரே ஒரு டாபிக் பார்க்கலாம். ஆவியும் மாம்சமுமாய் நம்ம நடக்க முடியாது. அதாவது தேவனோடையும் நான் நடப்பேன், மாம்சமாகவும் நான் நடப்பேன்னா அது நடக்கவே முடியாது. கலாத்தியர் 3:3 பவுல் கலாத்தியா சபைக்கு சொல்லுகிறார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் அத்தனை புத்தியினரோ. நல்லா தானேப்பா போய்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னப்பா திடீர்னு மாம்சம் வந்துச்சு. தயவாய் இப்படியும் அப்படியும். அதான் சர்ச்சில் வந்தால் அந்நிய பாஷை, வீட்டில் வந்தால் கெட்ட வார்த்தை, எரிச்சலின் வார்த்தை, தூஷண வார்த்தை, இல்லை
எத்தனை பேர் சண்டே கிறிஸ்டியன், என்னை போல பக்திமான் யாரும் இல்லை. அப்புறம் மண்டே 2 நாள் கூட நல்லா இருப்பேன், அப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வருவேன். இல்லை, நடக்க முடியாது. வேதம் கிளியராக சொல்லுது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-22 அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். நீ தெரிஞ்சிட்டு நீ இதை விட்டு விலகி போய் கண்ட கழுதையும் செய்கிறதுக்கு நீ இதை தெரியாமல் இருந்திருந்தேன்னா உனக்கு நல்லா இருந்திருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்துக்காக என்னை தயவு செய்து கோச்சிக்காதீங்க. அது நானே செஞ்சாலும் அது அப்படி தான், ஆண்டவர் என்னையும் அப்படி தான் சொல்லுவார். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது போல என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஸோ தயவு செய்து விட்டதை நம்ம தொட்டோன்னா ஆண்டவர் நம்மளை நாய் பண்ணின்னு கூப்பிடுறாரு. கோச்சிக்க வேணாம், அது நானாக இருந்தாலும் ஆண்டவர் என்னையும் அப்படி தான் சொல்லுவார். 1 ராஜாக்கள் 18:21 எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க. இன்னைக்கு தயவு செய்து சொல்கிறேன், ஏதாவது ஒன்றில் நில்லுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், கூட்டம் ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அவரோட கடைசி வரைக்கும் 12 பேர் கூட அவர் சிலுவையில் கூட நிற்கலை. இல்லை, யோவான் மட்டும்தான், அந்த 12 சீஷரில் யோவான் மட்டும்தான் அவர் சிலுவையின் பாடுகளை போது கூடவே நின்னார். அந்த அவரோட ஃபாலோ பண்ண ஸ்திரீகள்லாம் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, நின்னாங்க. ஆண்டவருக்கு நிற்கிறவங்க தான் தேவை, அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ தயவு செய்து, இல்லை யோவான் 3:6 பார்க்குறோம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவினாலே பிறப்பது ஆவியாக இருக்கும். ஸோ 2ல் 1 தான், இல்லை 2ல் 1 ஆவியாக இருக்கிறியா இல்லை மாம்சமாக இருக்கிறியா? அசிங்கம் இல்லை, விட்டுட்டு வாந்தி எடுத்ததை போய் யாராவது சாப்பிடுவோமா? இன்றைக்கி எத்தனை பேர் ஜீசஸ்ன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்துட்டு வெளியே போய் மற்றவர்களை பிரியப்படுத்துறதுக்காக எதையாக்கிலும் பண்ணிகிட்ருக்குறோமா? ஆண்டவருக்கு தெரியாதுன்னு தயவு செய்து நம்ம நினைக்க வேண்டாம். ஒரு 3 எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லிட்டு வேகமாக முடிக்கிறேன். சவுல் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசினால தேவனால் சொல்லப்பட்டு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தீர்க்க தரிசனம் சொன்னார், ஆண்டவரே தான் அவரை தெரிஞ்செடுத்தார். ஆனால் அந்த சவுளுடைய கீழ்ப்படியாமையினால வேதம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நாளாகமத்தில் தேவன் அவனை கொன்றார். சவுலை கொன்றது யாரு? நம்ம நினைக்கிறோம் அமலேக்கியருடைய யுத்தத்தில் செத்துட்டார்னு, இல்லை, தேவன் அவனை கொன்றார். ஸோ நீங்கள் என்னதான் ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ பாக்கியம் பெற்றவங்க இன்றைக்கெலாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஸோ தயவாய் நம்ம எல்லாவற்றையும் குறித்து ஜாக்கிரதையாய். சாலமோனை குறித்து, சாலமோன் தாவீதுடைய குமாரன், 1000 பலிகளை செலுத்தினார். அங்கே ஆண்டவரே சொப்பனத்தில் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இன்றைக்கி நம்மளெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. இவர் கேட்டது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாக இருந்துச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சார்? கேட்டதையும் கொடுத்தாரு, கேளாததையும் கொடுத்தாரு. இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் அந்த சாலமோன் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். 1 ராஜாக்கள் 11:11 பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் ராஜ்யத்தை நான் உன் கையிலேருந்து பிடுங்கி உன் வேலைக்காரன்ட்ட கொடுக்க போகிறேன். அருமையானவர்களே, இன்னைக்கு எப்படி நடக்கிறோன்றது இல்லை, எப்படி முடிக்க போகிறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிம்சோன் நம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நசரேயனாக அழைக்கப்பட்டவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலம் கொண்டவன். ஆனால் அவனுடைய எண்டு எப்படி இருந்துச்சு? யாரோ வந்து அவனுடைய கண்களை பிடுங்கி யாவனமாக வரைக்க விட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தி. அருமையானவர்களே, ஸோ இன்றைக்கு நான் பாஸ்டரு, தயவு செய்து இதெல்லாம் முக்கியமாக சொல்கிறேன், ஊழியம் செய்கிறவர்களுக்கும், நான் பெரிய விசுவாசி நான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தான். இல்லை, நான் அதை கலக்கிறேன் இதை கலக்கிறேன், நான் வானத்தே கீழே இறக்குறேன். முடிக்கிறோமா? ஆவியில் நடக்கிறோமா? இல்லை இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இருக்கிறோமா? தயவு செய்து அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் தவறு செய்தால் அது அவனோட முடியும், கட்டாயம் அதை மிஞ்சி போனால் அவனுடைய ஃபேமிலியை பாதிக்கும். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு லீடர் தப்பு செய்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களோட என்ன செஞ்சுருவோம்? குழிக்கு போயிடுவோம். ஸோ யாரை ஃபாலோ பண்ணுறீங்க? தயவு செய்து சொல்கிறேன், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிய கடவுள். இங்கே நீங்கள் இந்த பைபிளில் இன்றைக்கி வசனம் கேட்டுட்டு போகிறீங்களா?
எதை அசை போடுங்க. சுத்தமான மிருகம் என்ன செய்யும்? அசை போடும். ஐயோ இவங்க சொன்னதில் ஏதோ ஒன்று இது சரியாக இருந்த மாதிரி தெரியலையே, தயவு செய்து செக் பண்ணுங்க, தயவு செய்து செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த வசனத்தில் இருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ முடிய நடத்துகிற தேவன் அவர் தான் நம்முடைய ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் துவக்கமும் முடிவும் அவர் தான். இந்த உண்மையாகவே சொல்கிற உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய கையில் அவரை நம்பி இன்னைக்கு ஒரே ஒரு டெசிஷன், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரே, எழும்பி நிற்போமா. முடிய நடத்துகிற உங்களுடைய கையை நான் பிடிச்சிக்கிறேன். இல்லை ஆண்டவருடைய கையை நாம் பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எபிரேயர் 12:1 பார்க்குறோம், விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுங்க. ஸோ இதெல்லாம் வளர்ந்த விசுவாசிகளுக்கு இதெல்லாம் சொல்கிறார். சரி என்னை பார்த்து என் அடிச்சோடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஒன்றும் இல்லைன்னா உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் என்னை இழுத்து கொள்ளும் அப்போவும் பின்னே ஓடி வரும். ஆண்டவரே எனக்கு நான் சொல்கிறேன் தயவாய், இப்போ நான் நிறைய நேரம் அப்படி ஜெபம் பண்ணுறதும் உண்டு. நம்ம நினைக்கிறோம் நான் ரொம்ப மெச்சோர்டுன்னு, ஆனால் நிறைய நேரம் நம்முடைய இஷ்டத்தை செய்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுத்துறோம்ல. அந்த ஒரு ஜெபத்தையும் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை இழுத்துருங்கப்பா. சின்ன பிள்ளைங்களை தான் தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போவோம்ல, அதுங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி செய்வோம். ஸோ ஆண்டவரே எப்படியாகிலும் ஆண்டவரே என்னிலே தொடங்கினதை முடிய நடத்துகிறவர் நீர். ஆண்டவரே உங்களை மட்டும் எனக்கு போதும், நான் இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் இன்னும் ஒரு தடவை சொல்லிடுவோமா? வாழ்விலும் ஆண்டவரே உங்க முன்னாடி அறிக்கை இடுகிறோம் ராஜா, அறிக்கை இடுறோம். நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எல்லாமே. ஹல்லேலூயா. தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எங்களை நேசிக்கிறங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே எங்களெல்லாம் ஆண்டவரே முடிய நடத்துகிறவர் நீங்க. ஆண்டவரே அப்பா தேங்க்யூ லார்ட். இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்க இருக்காங்க ஆண்டவரே, அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க ஆண்டவரே. ஆனா எங்களை நீங்க ஆண்டவரே தெரிந்து கொண்டீங்க, முன்குறிச்சிங்க, அழைச்சிங்க ராஜா. ஆண்டவரே கடைசி வரைக்கும் ஆண்டவரே இந்த பூமியில ஒருவேளை எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்க முடியாம போயிடுறாங்க ஆண்டவரே. சிலர் எங்களை துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க, மறந்துட்டு போயிடுறாங்க ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்நாள் குறுகின
மாறினதா இருக்குது ஆண்டவரே. ஆனா நீரோ மாறாதவராயும் உம்முடைய ஆண்டுகள் முடிவில்லாததுமா இருக்கிறதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அந்த தேவனை எங்களுடைய தகப்பனாய், எங்களுடைய நேசராய், எங்களுடைய மனவாளராய், எங்களுடைய மூத்த சகோதரனாய், எங்களுடைய தாயாய், சிநேகிதராய், எல்லாமாய் ஆண்டவரே, எங்களுடைய ராஜாவாய், தேவனாய் நாங்கள் கொண்டிருக்கிறதற்கு உண்மையாகவே எங்களை விட பாக்கியவான்கள் யாரும் இல்லை ஆண்டவரே. முழுவதுமாய் ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் குந்தி 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 நடந்தோன்னா அது எப்போ நாங்கள் குந்துற அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா போச்சே ஆண்டவரே. நாங்கள் தடுமாறுகிற அன்றைக்கு எங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி நாளாக இருந்தால் முடிஞ்சிச்சே ஆண்டவரே. தயவாய் சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய பலத்தில் நாங்கள் ஓட முடியாது ஆண்டவரே. உங்களை பிடிச்சிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு வேர்டும் நாங்கள் பேச, ஒவ்வொரு செய்கையும் செய்ய, ஒவ்வொரு யோசனையும் செய்ய, அதுக்கெல்லாம் வசனங்களை ஆதாரங்களாய் நாங்கள் கொள்ள தயவாய் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் கெஞ்சுகிறோம் ராஜா. உமக்கு நன்றி. இந்த உலகத்தின் எந்த உபத்திரவங்களும் பாடுகளும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது ராஜா. அன்று நீங்க எங்களுக்கு போதும். எங்களை அழைத்தவர், நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று ஒவ்வொரு நாளும் அறிய 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 இந்த பூமியில ஒன்றும் எங்களை அசைக்க முடியாது. இந்த வாழ்நாளுக்கும் இதற்கு பின் வருகிறதற்கும் ஆண்டவரே தேவையான எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிற தேவன். உண்மை அறிகிற அறிவிலே வளர நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒரு முறை கூட உங்களுடைய சமூகத்துல நாங்க எல்லாரும் சொல்லியிருக்கோம்ப்பா, எங்களுடைய ஆதியும் அந்தமும் நீங்க தான், எங்களுடைய வாழ்வும் தாழ்வும் நீங்க தான் சொல்லியிருக்கோம் ஆண்டவரே. சும்மா பாட்டுக்காக பாடல ஆண்டவரே, முழு திரும்ப ஒரு தடவை சொல்றோம் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எங்களை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வேலையை, எங்களுடைய பினான்ஸை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நடத்துங்க ராஜா. எங்களுடைய ஊழியத்தை நீங்க பொறுப்பிடுங்க. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதமும் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே மகிமையும் எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும். துதிகான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.